ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 3 விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த முட்டை கிரேவி பற்றி பார்க்க போகிறாங்க. முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் சின்னதாக ஒரு தாச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் நீங்கள் ஸ்பூன்லேயே ஊற்றிங்க, அப்போ அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அது வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு அதையும் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா இதே மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் 2 தக்காளி எடுத்துங்க. தக்காளி எடுத்து பொடி பொடியாக வெட்டி அதையும் இந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா பொடி, இந்த பொடி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக அந்த பதம் வரும்போது இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை மறுபடியும் நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு அது கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வருமா. கிரேவி மாதிரி வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பாயில் பண்ணி முன்னாடியே எக் வச்சுக்கோங்க. அந்த எக் வந்து இந்த மாதிரி உளுத்து போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு முழு எக்கையும் அப்புறம் சேர்த்துருங்க. முழு எக்கையும் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மல்லித்தழை மட்டும் தூவிட்டு அப்புறம் அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க. நல்லா அது தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்லாங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி